வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி சாதம். இது ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், நிறைய பொருட்களும் தேவையில்லை. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கட்டு கொத்தமல்லி தலையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 7-8 பூண்டு தோல் உரிச்சது, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் ரெடியாக இருக்குது. ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே பொரியணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பும் இப்போவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதே சமயம் அந்த பச்சை கலர் மாறாத மாதிரி நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வதக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு சாதத்தை எப்பவும் போல் வடித்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் எப்பவும் செய்கிற சாப்பாடு அரிசி தான் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சாதத்தை சேர்த்து இதை நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா எல்லாம் படர்ற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ்மதி ரைஸு இல்லாட்டி சீரக சம்பா அரிசிலையும் இதை செய்யலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. எல்லா பக்கமும் ஒன்று போல் அந்த மசாலாலாம் படர்ந்து நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடாக இருக்குது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல் தான், முந்திரி பருப்பு வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம். இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி நம்ம இங்கே சாதத்தில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு புளிப்பு சுவையோட இந்த சாதம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான நல்ல வாசனையோடு உள்ள ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.